அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 17/9/2025 புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. ஏகாதசி திதி இரவு 11:40 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி திதி. புனர்பூச நட்சத்திரம் காலை 6:26 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. சுக்கிரன் 5இலும் சூரியன் 6இலும் சஞ்சரிப்பதால் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சந்திரன், 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 4இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 2இல் சுக்கிரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி மன நிம்மதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய்,
11ல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் கவனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக 10ல் சந்திரன், 11ல் சுக்கிரன், கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குறிப்பாக விரும்பிய இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடனிருப்பவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் கேது, 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக 8ல் சஞ்சரித்த சந்திரன் இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு உங்களது பொருளாதார நிலையானது மிக மிக நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 10ல் சூரியன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது,
தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் கடந்த 1 மாத காலமாக உங்கள் ராசிக்கு 8இல் சஞ்சரித்த சூரியன் இன்று முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். செவ்வாய் 10இல் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு சற்று குறைந்து மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் குரு, 6இல் சந்திரன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 6இல் கேது சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7இல் சூரியன், 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. முடிந்தவரை உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.